Welcome all of you to my video. In this video we are going to see chapter 1 relations of functions exercise 1.2 second sum. Let A is equal to 1, 2, 3, 4 up to 45 and R be the relation defined as square of a number on A. Let R as a subset of A cross A. Also find the domain and range of R. So என்ன கொடுத்துருக்காங்கன்னா A என்ற ஒரு செட்டு வந்து 1லேருந்து 45 வரைக்கும் இருக்குது. ரிலேஷனை எப்படி வரையறுக்கிறாங்கன்னா ஸ்கொயர் ஈஸ் ஆஃப் ஏ நம்பர்னு சொல்லி வரையறுக்கிறாங்க. அதாவது ஒரு நம்பருக்கு ஸ்கொயர்னு சொல்லி வரையறுக்கிறாங்க. ஆன் ஏல வந்து ஏல மட்டும்தான் அது வரும். அப்போ தான் அந்த ரிலேஷன் வந்து ஏதோ ஒத்துக்கிட முடியும். ஸோ நம்ம ஏ கிராஸ் ஏ வச்சு ரிலேஷனை எழுதணும். தென் அதோடைய டொமைன் அண்ட் ரேஞ்சையும் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இப்போ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிலேஷன் எழுத ரொம்ப ஈஸி. ஸோ ஏ கிராஸ் ஏ மேலே கொஞ்சம் தள்ளி எழுதுறேன். 1,1 அடுத்த ஸ்டார்ட் ஆகும். 1,2 1,3 அப்படி அப் டு 1,45 வரைக்கும். அடுத்தது இது 2,1 2,2 2,3 அப்படி 2,45 வரைக்கும். இது 3,1 3,2ன்னு போயிட்டு கிட்டத்தட்ட 45 வரைக்கும். 45,2 45,3 அப் டு 45,5. ஸோ இதுதான் அவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த செட்டு. ஸோ இது கொஞ்சம் நிறையவே இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம இப்படி எழுதிக்கலாம். ஃபுல்லாக எழுதணும்னு அவசியம் ஒன்றும் கிடையாது, டைம் தான் போயிடும். ஸோ இந்த மாதிரி எழுதிக்கிட்டு ரிலேஷனை வந்து கண்டுபிடிக்கணும். ரிலேஷன் ஸோ கண்டிப்பாக தெரியும், ஸ்கொயர் இஸ் ஆஃப் ஏ நம்பர். ஏதோ ஒரு நம்பரை எடுத்தோன்னா அந்த நம்பர் ஸ்கொயர் தான் அந்த ரிலேஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம எக்ஸுக்கு பதிலாக 1 எடுத்தோன்னா இன்னொரு நம்பர் அதனுடைய ஸ்கொயராக இருக்கும். ஸோ அதுதான் டெஃபினிஷன். ஸோ இப்போ இந்த நம்பர் உங்களுக்கு இருக்குது தான் பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம 1 எடுத்து தான் இதை பார்த்தோம். ஸோ அந்த நம்பர் நான் இருக்குது. ஸோ இது அழகாக எழுதிடலாம் 1,1. அடுத்தது இது அதே போல் அடுத்த நம்பர். இதுக்கு அடுத்த நம்பர் 2 2 எக்ஸில் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒய்க்கு என்ன எடுக்கணும் 2 ஸ்கொயர். அப்போ 2 ஸ்கொயர் இருந்தது 2 2 சார் 4. 2,4 இருக்குமா? இருக்கும். 2,3க்கு அடுத்தது வரும். ஸோ நீங்கள் 2,4ஐயும் என்ன செய்யலாம் எழுத நான் தள்ளி எழுதிக்கிறேன். ஸோ அடுத்தது 3 ஸ்கொயர் 9. 3 ஸ்கொயர் 9 அதாவது 3 எக்ஸில் போட்டிங்கன்னா அதனுடைய ஸ்கொயர் 3 ஸ்கொயர் தட் இஸ் 9. ஸோ அது கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி இருக்கும். ஏன்னா இதுக்கு அடுத்து 3 தான் வரும். 3 வந்து 9 வரைக்கும் வரும். ஏன்னா 45 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 3,9 போட்டுடலாம். இதை விட 4 ஸ்கொயர் 16 போடலாம். எக்ஸை 4 அடுத்து அந்த எக்ஸுக்கு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 16 கிடைக்கும். அப்போ ஒய் தான் 16 உங்களுக்கு. ஸோ 4,16 கண்டிப்பாக இருக்குது. 4,16 இருக்கும். 5,25 இருக்குது. ஏன்னா வந்து 5 ஸ்கொயர் 25 தான் வருது. இந்த நம்பர்ஸ் எதுவுமே 45 தாண்டா, அதுதான் இதில் பார்க்கணும் நீங்கள். ஸோ 5,25 எழுதிடலாம். தென் 6,36 கூட எழுதுனேன், அதுவும் 45 தாண்டலை. அதுவும் இல்லாமல் 6 ஸ்கொயர் என்பது 36ன்னு வந்துடும். அதனால தான் 7,49 எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா எடுக்கக்கூடாது. ஏன்னா 49 இஸ் கிரேட்டர் தான் 45. எங்கள் 45 வரை தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் 49 உள்ளதை எடுக்கக்கூடாது. 6,36 வரைக்கும் உள்ள தான் எடுக்கணும். ஸோ நம்ம அந்த ரிலேஷனை கண்டுபிடிச்சிட்டோம். சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ வச்சு நம்ம எழுதிட்டு வந்தேன். இப்போ லாஸ்ட்டாக என்ன கேட்டிருக்காங்க, நம்ம ரிலேஷன் எழுதிட்டோம். டொமைன் அண்ட் ரேஞ்சும் கண்டுபிடிக்காங்க. ஸோ டொமைன் அண்ட் ரேஞ்ச் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸாம்பிள் 1.5ல சொல்லியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்க வேண்டிய மெத்தட். இந்த ரிலேஷன் சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு நான் செட்டு ரிலேஷன் சொல்லிட்டு தெரிஞ்சுட்டுனா ஃபஸ்ட்டில் இருக்க எல்லாத்தையும் தூக்கி நீங்கள் அழகாக டொமைனாக எழுதிட்டு செகண்ட் உள்ள ஒருத்தையும் நீங்கள் என்ன எழுதலாம், ரேஞ்ச் எழுதலாம். ஸோ ரேஞ்ச் என்னது 1 4 9 16 25 and 36. ஸோ அவ்வளோதான். நம்ம இப்போ அந்த ரிலேஷனையும் கண்டுபிடிச்சிட்டோம், டொமைன் ரேஞ்சையும் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இந்த சம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் ஆஸ்க் பண்ணுங்கள். தேங்க்யூ.